இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுதா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு விரிப்பை 15 பெண்கள் 12 நாட்களில் தயாரிக்கின்றனர். அதாவது 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு விரிப்பை 15 பெண்கள் 12 நாட்களில் தயாரிக்கிறார்கள். 32 பெண்கள் 512 மீட்டர் நீளமுள்ள பாயை உருவாக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 180 மீட்டர் வந்துட்டு விரிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு அவங்க செய்கிற வேலையாக வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு வேலை தானே. இப்போ 180 மீட்டர் விரிப்பை வந்து தயாரிக்கிறது வந்துட்டு ஒரு வேலை தானே. அதனால அது வந்து W1 வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்துட்டு போன சம்மில் வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டதை பார்த்தோமா, 3 2ன்னு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருப்போம்ல, அதை தான் வந்துட்டு எஃபிஷியன்சின்னு பார்த்தோம். ஆனால் இந்த சம்மில் வந்துட்டு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்களோட எண்ணிக்கை தான் வந்துட்டு எஃபிஷியன்சி. இந்த சம்மில் வந்து பாருங்க, இங்கே வந்துட்டு முதல்ல வந்துட்டு 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு விரிப்பை அப்படின்னா 180 மீட்டர் உள்ள ஒரு விரிப்பு வந்துட்டு என்னன்னா அது வந்து 180 மீட்டர் உள்ள விரிப்பை வந்துட்டு இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து W1. ஓகேங்களா? அப்புறம் எத்தனை ஆட்கள் கொடுத்துருக்காங்க? 15 பெண்கள். ஸோ ஆட்களின் எண்ணிக்கை தான் வந்துட்டு இங்கே வந்து என்னது எஃபிஷியன்சி. ஸோ E1 வந்துட்டு எத்தனை? 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை நாட்களில் தயாரிக்கின்றனா 12 நாட்கள். 12 நாட்கள். T1 வந்து எவ்வளவு? 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 32 பெண்கள். அப்பனா E2 வந்துட்டு கொடுத்துட்டாங்க. 32 பெண்கள் E2 வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எத்தனை? 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 512 மீட்டர் நீளமுள்ள பாயை உருவாக்க. அப்பனா W2 = 512 மீட்டர். ஓகேங்களா? நமக்கு தான் அந்த ஃபார்முலா தெரியல, செயின் ரூல் ஃபார்முலா. செயின் ரூல் ஃபார்முலா என்ன? T1 × E1 / W1 = T2 × E2 / W2. ஓகேங்களா? இப்போ வந்து T1 வந்து நமக்கு தெரியும் 12ன்னு. 12 × E1 ஆட்களின் எண்ணிக்கை எத்தனை? 15 / 180. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு T2 வந்துட்டு எவ்வளோன்னு தெரியல நமக்கு. T2 வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ T2 தான் கண்டுபிடிக்கணும். T2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து E2 வந்து எத்தனை? 32. கீழே வந்துட்டு W2 வந்து எத்தனை? 512 மீட்டர். 512 மீட்டர். ஓகேங்களா? இப்போ 12 15 180. ஸோ இதையும் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ஓகேங்களா? இப்போ 518 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 518ங்கிறது என்னது? 8ஓட கியூப் வேல்யூ தான் வந்துட்டு 518. 512. அதாவது 8ஓட கியூப் வேல்யூ தான் 512. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 3 8 போட்டுக்கலாமா? 8 × 8 × 8ன்னு போட்டுக்கலாமா? இப்போ ஒரு 8 வச்சு அடிச்சோன்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? 4 இருக்குமா? இன்னொரு 8 வச்சு இன்னொரு 4 வச்சுட்டு இங்கே அடிச்சோன்னா 2 வருமா? அப்போனா இங்கே வந்து கீழே வந்து என்ன இருக்கும்? 8 2 16. அப்படின்னா T2 அவங்க வந்துட்டு அதாவது 32 பெண்கள் 512 மீட்டர் நீளம் உள்ள பாயை உருவாக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 16 நாட்கள். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்ல வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க? டிஸ்பிளே ஆகுதா கொஸ்டின்ல என்ன எழுதியிருக்காங்க? சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை வந்துட்டு நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள 5 குழாய்கள் அத்தொட்டியை வந்துட்டு எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா தமிழ்லையும் வாசிக்கோங்க, இங்கிலீஷ்லையும் வாசிக்கோங்க. ஓகேங்களா? சம அளவுள்ள 6 குழாய்கள். 6 குழாய்கள் அப்படிங்கிறது வந்து என்னது? E1ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா குழாய்களோ ஆட்களின் ஏதாவது ஒரு எண்ணிக்கை எண்ணக்கூடிய பொருட்களை கொடுத்தா அதுதான் வந்து எஃபிஷியன்சியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ டயத்தில் வந்து நிரப்புது? 1 மணி. T1 1 மணி 1 hour 20 minutes. 1 hour 20 minutes. ஓகேங்களா? 1 hour 20 minutesல வந்துட்டு இது பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 5 குழாய்கள். 5 குழாய்கள்னா வந்துட்டு E2 வந்துட்டு 5 குழாய்களா? 5 குழாய்கள். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஒரே அளவுள்ள தொட்டியை தான் வந்து ரெண்டுமே வந்துட்டு ஃபில் பண்ணுது. அப்படின்னா 2 பேரும் எந்த வேலையை செய்கிறாங்க? 2 பேரும் ஒரே அளவுள்ள வேலையை தான் செய்கிறாங்க.
அப்படின்னா W1 வந்துட்டு 1ன்னு இருந்தால் W2வும் 1ன்னு தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னது W1 ஈக்குவல் டு W2. ஏன்னா ஒரே அளவுல தொட்டியை நிரப்பதுனால ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்யறதுனால W1 ஈக்குவல் டு W2. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு இந்த T1 அப்படிங்கிற வந்துட்டு பாதி நேரத்துலையும் பாதி மினிட்ஸ்லேயும் இருக்கு. இப்படி வச்சு நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் குளறுபடி ஆகும். ஓகேங்களா? ஒன்று எல்லாத்தையும் வந்துட்டு மினிட்ல மாற்றிடுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் ஹவரில் மாற்றிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் மினிட்லேயே மாற்றிடலாம். ஒரு மணிக்கு எவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு எத்தனை மினிட்டு? 60 மினிட்டா? 60 + 20 டோட்டல் வந்துட்டு 80 மினிட்டா? 80 மினிட். நமக்கு வந்துட்டு ஃபார்முலா தெரியும். E1 × T1 / W1 = E2 × T2 / W2. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு E1 வந்து எத்தனை? 6. E1 வந்துட்டு 6. T1 வந்துட்டு எத்தனை? 80. T1 வந்துட்டு 80. ஓகேங்களா? இங்கே வந்து W1 வந்துட்டு 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் E2 வந்துட்டு 5. நமக்கு வந்துட்டு T2 வந்துட்டு தெரியாது. ஸோ T2ன்னு வச்சுக்கோங்க. W1 1ன்னு இருந்தால் அதே வேலையை தான் W2வும் செய்வாப்புல. W1 1னா W2வும் 1. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 5 வச்சு கேன்சல் பண்ணுங்க. 5 வச்சு கேன்சல் பண்ணா 16. 16 × 16 T2 = 16 × 16 96 மினிட்ஸ். 96 மினிட்ஸ்னா 96 நிமிடங்கள். 96 நிமிடங்கள் இப்போ வந்துட்டு மணி ப்ளஸ் ஹவராக வந்துட்டு மாற்றிடும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து வந்து எப்படி ஹவர் மற்றும் நிமிடங்களை வந்துட்டு மொத்தமாக நிமிடங்களாக மட்டும் மாற்றணும். ஸோ நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து நிமிடங்களாக கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு மணி நேரத்தில் வந்து மாற்றுங்க. மணி நேரத்துலனா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை? 60 நிமிடங்களா? 60 + 36. ஸோ 1 hour 36 minutes. ஓகேங்களா? ஆன்சர் வந்துருச்சா? 1 hour 36 minutes. ஓகேங்களா? தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் வந்துட்டு நல்லா பாருங்க. ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்றனர். நல்லா பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள். கணக்கை பார்க்குறப்பவும் ஆன்சரையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. 14 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைக்கிறார்கள்? 42 அடுக்குகளை அமைக்கிறார்கள். அப்படின்னா 14 அப்படிங்கிறது வந்துட்டு E1. 42 அடுக்குகளை அமைக்கின்றார்கள் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அது வந்துட்டு W1. ஓகேங்களா? எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்? அப்படின்னா 23 அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா E2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? W2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு டைம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே கிடையாது. கொடுக்கலைன்னா அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை அந்த ஃபார்முலாவில். இப்போ டைம் கொடுக்கலைன்னா டைமை நீங்கள் வந்து மறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் டைம் கொடுக்கலைன்னா டைமை நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? மூணாசம் பார்க்கலாமா? மூணாசம்ல வந்துட்டு E1 வந்துட்டு எத்தனை? E1 வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 14 ஒர்க்கர்ஸா? E1 வந்துட்டு 14. வேலை W1 வந்துட்டு எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க? 42 அடுக்குகளை வந்துட்டு அமைக்கிறாங்க. அப்படின்னா W1 வேலை வந்து எவ்வளவு? 42 அடுக்குகள் தான் வந்துட்டு வேலை. ஓகேங்களா? E2 வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 23 ஆட்கள் வந்துட்டு எவ்வளோ வேலை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா W2 வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? E1க்கு 14/42 = E2. 23 தெரியாது, X வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சோம்னா 3. இந்த 3 இங்கிட்டு போயிடும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. 23 × 3 = X = 69. அதாவது 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை வந்துட்டு அமைக்கின்றனர். அப்போனா 23 தொழிலாளர்கள் 69 அடுக்குகளை வந்துட்டு அமைப்பார். ஸோ ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்துட்டு எத்தனை? 69. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மில் வந்துட்டு என்ன ஒன்று வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு E1 × T1 / W1 பார்த்தோமா? E2 × T2 / W2ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இதில் வந்து என்னன்னா நமக்கு வந்து T அப்படிங்கிற வந்துட்டு கிவன் டேட்டாவிலே வந்துட்டு கொடுக்கல. டைம் எதுலையா கொடுத்துருக்காங்களா? தேர்ட் சம்மில் வந்து டைம் பார்த்து பாருங்கள், டைம் வந்து எதுலையுமே கொடுக்கல. ஸோ நம்ம அந்த டைம்ங்கிற டேமையே வந்துட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? டைம்ங்கிற டேமையே வந்துட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள். E1 / W1 = E2 / W2. அதை தான் வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு W2 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 14/42 வந்துட்டு அடித்தோம்னா 1/3ன்னு இருக்கும். அப்படின்னா 23. இந்த சைடு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 23 × 3
எக்ஸ் ஈக்குவல் டு 69. அப்படின்னா W2 வந்து எவ்வளவு 69. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் சம் வந்து பாருங்க. ஃபோர்த் சம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். அதாவது 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர். ஓகேங்களா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முன்னாடி பார்த்த சம்முலலாம் வந்துட்டு ஹவருங்கிற ஒரு டேம் வந்துட்டு கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா. ஆனால் அந்த ஹவர் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு டைம் தானே. 7 மணி நேரங்கிறதும் ஒரு டைம். அதனால வந்துட்டு அதை வந்து டைம்லேயே நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. எப்பயும் போல ஃபார்முலாவில் E1 வந்துட்டு எத்தனை 48. E1 வந்துட்டு 48. அதே நேரத்தில் வந்துட்டு T1 வந்துட்டு எத்தனைன்னு பாருங்க. T1 வந்துட்டு 24 இன்ட்டு எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வேலை பார்க்குறாப்ல, ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ்க்கு வேலை பார்க்குறாப்ல, 7 மணி நேரத்துக்கு வந்து வேலை பார்க்குறாப்ல. அப்படின்னா 24 நாட்கள் வந்துட்டு 7 மணி நேரம் வேலை பார்க்குறனால மொத்த காலம் எப்படி கண்டுபிடிப்பீங்க. 24 இன்ட்டு 7 போடலாமா. அப்படின்னா T1 ஈக்குவல் டு 24 இன்ட்டு 7. ஓகேங்களா. 24 இன்ட்டு 7 அப்படின்னா 28 ஆண்கள். 28 ஆண்கள்னா வந்துட்டு E2 தானே. E2 வந்துட்டு 28. E2 வந்துட்டு 28. நாளொன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா. 8 மணி நேரம் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் அது தெரியாது. ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போனா E1 இன்ட்டு T1 பை W1 ஈக்குவல் டு E2 இன்ட்டு T2 பை W2. இங்கே வந்துட்டு W1 ஈக்குவல் டு W2. ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து பிரித்திடுங்க. 48 இன்ட்டு T1 வந்து எவ்வளவு 24 இன்ட்டு 7. 24 இன்ட்டு 7 பை வந்து W1 வந்து ஒன்றுனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ E2 வந்து எத்தனை 28. E2 வந்துட்டு 28. நமக்கு வந்துட்டு T2 வந்து பாருங்க. T2 வந்துட்டு 8 இன்ட்டு எக்ஸ். ஏன்னா எத்தனை நாள்னு தெரியாது. 8 மணி நேரம் வேலை பார்க்குறான்னு தெரியும், எத்தனை நாள்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ 1 1. ஓகேங்களா. இப்போ எதை கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. 7 வச்சுட்டு 7 நாளா 28. ஓகேங்களா. இப்போ 8 வச்சு அடிங்க. 8 வச்சு அடிச்சோம்னா இங்கே 6 8 48. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இதை வச்சு அடிச்சிங்கன்னா 4 24. அப்படின்னா ரிமைனிங் எக்ஸ் ஈக்குவல் டு 36. அதாவது 28 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வீதம் வேலை பார்த்தால் 36 நாட்களில் வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு முடிப்பார்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே 5th சம் பார்க்கலாமா. 5th சம்மில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்பிளே ஏதாவது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 80 மீட்டர் நீளம் அப்படிங்கிறது வந்துட்டு W1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல் சம் பார்த்தோம்ல, அதோடைய அதே மாடல் தான். பட் வந்து டேட்டாக்கள் மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா. எத்தனை ஆண்கள் வந்துட்டு எத்தனை E1 வந்துட்டு எத்தனை பேர் 6 ஆண்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை நாட்கள்ல வந்து முடிக்கிறாங்க. T1 வந்துட்டு 15. T1 வந்துட்டு 15 நாட்கள். அடுத்து வந்துட்டு W2 வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. ஏன்னா 256 மீட்டர் நீளமுள்ள பாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு எத்தனை ஆண்கள் E2 வந்துட்டு 16. E2 வந்துட்டு 16. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, T2 வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பயும் போல அந்த ஃபார்முலா தெரியல. E1 இன்ட்டு T1 பை W1 ஈக்குவல் டு E2ங்கிறது வந்துட்டு 16. ஸோ T2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ T2னே வச்சுக்கோங்க. பை 256. 256ங்கிறது எதோட ஸ்கொயர், 16ஓட
ஸ்கொயரா 256 வந்துட்டு 16ஓட ஸ்கொயர். ஸோ 256க்கு பதிலாக 16 இன்ட்டு 16 போட்டுக்கலாமா? 16 இன்ட்டு 16 போட்டுக்கலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு இதையும் கேன்சல் பண்ணலாம். 16 இன்ட்டு 5 80. ஸோ 5 வந்துட்டு கீழே போட்டுக்கோங்க. 5 வச்சுட்டு கேன்சல் பண்ணுங்க. 5 வச்சுட்டு இந்த 15 அடிக்கலாமா? 15 அடித்தோம்னா 3. அப்படின்னா T2 = 6 இன்ட்டு 3. ஸோ 18 நாட்களில் வந்துட்டு 256 நீளம் உள்ள பாயை 16 ஆண்கள் வந்துட்டு செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th சம் வந்து போகலாம். 6th சம் வந்துட்டு 2 வருஷம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. 6th சம் வந்துட்டு ஓகேங்களா? 6th சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் வந்து தேவைப்படுகிறது. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் வந்துட்டு தேவைப்படுகிறது. 42 ஆட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலைனா W1 = W2. அதே வேலைன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ W1 = W2. அப்படியே கொஸ்டினை பார்த்த மணிக்கு அடிங்க. இப்போ வந்துட்டு E1 வந்துட்டு 60. ஏன்னா 60 ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, தொழிலாளர்கள். அப்படின்னா E1 = 60. T1 வந்து கொடுத்துருக்காங்களா? T1 வந்துட்டு 7 நாட்கள். E2 வந்துட்டு நமக்கு தெரியும். E2 வந்துட்டு 42 ஒர்க்கர்ஸ். E2ங்கிறது வந்துட்டு 42 தொழிலாளர்கள். ஓகேங்களா? இப்போ 60 இன்ட்டு 7 நமக்கு E1 இன்ட்டு T1 பை W1. W1ம் W2ம் ஒன்று தான். அதனால 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு E2 வந்துட்டு 42. T2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Xன்னு வச்சுக்கோங்க பை 1. இப்போ வந்துட்டு அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 6 7 42. ஸோ 6 வச்சு அடிச்சோம்னா 10. அப்படின்னா X = 10. அப்போனா 42 தொழிலாளர்கள் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். ஓகேங்களா? 42 தொழிலாளர்கள் அதே வேலையை வந்துட்டு எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? 10 நாட்களில் வந்துட்டு செய்து முடிப்பார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 7th சம் போகலாமா? 7th சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 4 தட்டச்சர்கள், அதாவது 4 டைப்பிஸ்ட் வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாட்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், மேலும் 2 தட்டச்சர்கள் டைப்பிஸ்ட் வந்துட்டு கூடுதலாக சேர்ந்தால் அந்த வேலையை வந்துட்டு எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே கணக்கை பார்த்தோன்னே போடுங்க. E1 வந்து எத்தனை? E1 வந்துட்டு 4. E1 வந்துட்டு 4. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 12 நாட்களில் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா T1 = 12. ஓகேங்களா? E2ங்கிறது வந்துட்டு மேலும் 2 என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க. மேலும் 2 தட்டச்சர்கள் வந்து சேருகின்றன அப்படின்றாங்க. ஏற்கனவே 4 பேர், இதோட 2 பேர் கூட்டினா 6 இருக்குமா? இதோட 2 கூட்டினா 4ஓட 2 கூட்டினா 6 இருக்கும். இப்போ வந்துட்டு அவங்க வந்து எத்தனை நாட்கள்ல இந்த அதே வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. T2 வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியாது. அதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும். E1 4 இன்ட்டு T1 12 பை 1. ஏன்னா W1 = W2 தானே. ஓகேங்களா? E2 வந்துட்டு 6, T2 வந்துட்டு தெரியாது. ஸோ T2ன்னு போட்டுக்கோங்க 1. இதை வச்சு கேன்சல் பண்ணா 2. T2 வந்துட்டு 4 இன்ட்டு 2 = 8 நாட்கள். என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது 6 தட்டச்சர்கள் 6 டைப்பிஸ்ட் வந்துட்டு 8 நாட்களில் வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 8th சம் போகலாமா? 8th சம்மில் வந்துட்டு 30 நபர்கள் வந்துட்டு ஒரு வயலை வந்துட்டு அறுவடை வந்துட்டு 15 நாட்களில் செய்கிறாங்க. 30 நபர்கள் ஒரு வயலை வந்துட்டு எத்தனை 15 நாளில் வந்துட்டு அறுவடை செய்கிறாங்க எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை வந்து அறுவடை செய்வார்கள்? ஒரே வேலையை தான், அதாவது ஒரே அளவு உள்ள வயல் தான் அதை வந்து அறுவடை செய்கிறாங்க. அப்படின்னா W1 = கணக்கில் W1 = W2. இப்போ வந்துட்டு எத்தனை பேர்? E1 வந்துட்டு 30 ஆண்கள். E1 வந்துட்டு 30 ஆண்கள். அப்படின்னா E2 வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? E1 வந்துட்டு 30 நாட்கள், 30 ஆண்கள் எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க? T1 வந்துட்டு 15. T1 வந்துட்டு 15. E2 வந்துட்டு எத்தனை ஆண்கள்? 20 ஆண்கள். ஓகேங்களா? இப்போ வந்து E1 நமக்கு ஃபார்முலா தெரியல. E1 × T1 = E2
இன்ட்டு T2 ஓகேங்களா. E1 வந்துட்டு 30 இன்ட்டு T1 வந்துட்டு 15 ஈக்குவல் டு, அதாவது இங்கே என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே தானே அங்கேயும். ஸோ வேலை சாமா இருந்தால் ரெண்டு கீழே வந்து ஒன்றுனே எடுத்துக்கோங்க ஓகேங்களா. E2 வந்துட்டு 20, நமக்கு T2 வந்துட்டு தெரியாது, அப்படியே வச்சுருக்கீங்க. இங்கேயும் 1 போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைபரையும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணலாம். இப்போ 3 5 45, T2 ஈக்குவல் டு 45/2. ஸோ 22.5 நாட்களில் வந்துட்டு, அதாவது 20 ஆண்கள் அந்த வயலை வந்துட்டு அறுவடை செய்ய 22.5 நாட்கள் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. 22.5 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 9th சம் வந்து பார்க்க போகிறோம். 9th சம் வந்துட்டு இதுவும் மூணு கொஸ்டினில் வந்துட்டு தொடர்ந்து கேட்டதா. அசிஸ்டன்ட் ஜெயிலரு அந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு ஒரே வருஷத்தில் மூணு தடவை வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்லேயும் வாசிக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் வாசிக்கோங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கும் 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்றுவிட்டார். 32 வாத்துக்களை வந்து என்ன பண்ணிட்டாப்ல, வித்துட்டாரு. எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு E1 எவ்வளோ போடுவீங்க? E1 அப்படிங்கிற வந்துட்டு 144 வாத்துக்களா. E1ங்கிறது வந்து எண்ணிக்கை அளவில் இருக்குல்ல, அதை ஃபுல்லாமே E1 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. E1 வந்துட்டு 144, எத்தனை நாட்கள் உணவு இருக்கும்? T1 வந்துட்டு 28 நாட்கள் இருக்கா. ஸோ T1 வந்துட்டு 28 ஓகேங்களா. இப்போ வந்துட்டு E2 வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, E2 வந்துட்டு நமக்கு டேரக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து எத்தனை வாத்தை வந்துட்டு வித்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா 32 வாத்துக்களை வந்துட்டு வித்துட்டாரு ஓகேங்களா. இப்போ 144ல இருந்துட்டு 32 கழிச்சா எவ்வளோ வரும்? 112. அப்படின்னா E2 வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112. அதுக்கு அந்த 32 வாத்துக்களை விற்றதுக்கு அப்புறம் உணவு எத்தனை நாளில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்துட்டு என்னவா இருக்கும்? T2வா இருக்குமா. ஸோ T2 வந்துட்டு நமக்கு தெரியாது. கொஸ்டின் தான் கொஞ்சம் பயமுறுத்துறமான இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு அதோட டேட்டாக்கள் வந்து 4 தான். அந்த 4 எடுத்துட்டாலே நம்ம வந்துட்டு கான்செப்ட் வைஸாக வந்துட்டு கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியல, 144 இன்ட்டு 28. இங்கே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரே அளவு உணவு தான் இருக்குது ஓகேங்களா. அப்படின்னா W1 = W2. E2 வந்துட்டு 112, நமக்கு வந்து T2 வந்துட்டு தெரியாது. ஸோ இங்கே வந்துட்டு T2நே போட்டுக்கோங்க, T2நேவும் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு எதோ காமனாக அடிக்கலாம். இப்போ வந்துட்டு 112 வந்துட்டு 7ஆல் அடிக்கலாமா? இப்போ 28 வச்சுட்டு 112 அடிச்சோன்னா 28 × 4 112, 28 × 4 128, 112 28ஆல் அடிச்சோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ இந்த 4 வச்சுட்டு இதை அடிங்க, 4 வச்சு அடிச்சோன்னா 36. அப்படின்னா T2 வந்துட்டு எத்தனை நாட்கள்? அதாவது 36 நாட்கள். இந்த சம்மும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ப்ரீவியஸ் கேட்டதான் ஓகேங்களா. 10th சம் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணுங்க. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார். எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்படியே பிரித்துக்கிடுங்க. E1 வந்து எத்தனை? 5 நபர்களா. E1 வந்துட்டு 5. அப்புறம் T1 வந்து எத்தனை நாட்கள்? 5 நாட்கள் ஓகேங்களா. 5 நபர் 5 நாட்கள். அப்புறம் வந்துட்டு W1 வந்துட்டு எத்தனை வேலையை செய்கிறாங்க? 5 வேலையை செய்கிறாங்களா. ஸோ அது வந்து W1 எடுத்துக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு E2 வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? 50 நபர்கள். ஸோ 50 நபர்கள். T2 வந்துட்டு எத்தனை நாட்கள்? T2 வந்துட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்துட்டு W2 வந்து எத்தனை? 50 வேலையை செய்கின்றனர். நம்ம இதை பார்த்தோன்னே என்ன போட்டுருவோம்? T2வும் 50ன்னு போட்டுருவோம். பட் T2 50ன்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் தப்பு ஓகேங்களா. இப்போ நமக்கு எப்பயும் போல ஃபார்முலா தெரியல, E1 × T1/W1, T1 × E1 × T1/W1 = E2 எத்தனை? 50. T2 வந்துட்டு தெரியாது, ஸோ T2ன்னு போட்டுக்கோங்க. W2 வந்துட்டு 50ன்னு தெரியும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடுமா? இதையும் கேன்சல் பண்ணுவோம். அப்படின்னா T2 = 5 நாட்கள். அதாவது 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்களில் முடிப்பர் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் சம் போலாமா? 11வது சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா ரீட் பண்ணுங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கின்றனர். அதாவது 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அதாவது E2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. E1 வந்து எவ்வளவு? E1 வந்துட்டு 210. E1ங்கிறது வந்துட்டு 210. ஓகேங்களா? இப்போ T1 வந்து கொடுத்துருக்காங்களா? T1 வந்துட்டு 12, அதாவது 12 நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா T1 வந்துட்டு என்னது? 12 × 18. T1 வந்துட்டு 12 மணி நேரம் வேலை செய்து அந்த வேலையை 18 நாட்கள் வந்து செய்து முடிப்பார். ஸோ 12 × 18. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு E2 வந்து நமக்கு தெரியாது, அதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து T2 வந்துட்டு கொடுத்துட்டாங்களா? T2 வந்து என்னன்னு பாருங்க. T2 வந்துட்டு நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க. நாளொன்றுக்கு 14 × 20. இப்போ வந்து பிரதியிடுங்க. E1 × T1 12 × 18. T1 வந்து எவ்வளவு? 12 × 18. இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ பை வந்துட்டு 1. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு E2 வந்துட்டு தெரியாது. ஸோ E2ன்னு போட்டுக்கோங்க. ஆனால் T2 வந்துட்டு 14 × 20ன்னு தெரியும். பை 1. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் கேன்சல் பண்ணிடுமா? கேன்சல் பண்ணிடுவோம். 7ஆல் அடித்தோம்னா இங்கே வந்து 2, இங்கே வந்துட்டு 3. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு 4. 4ஆல் அடித்தோம்னா இங்கே வந்துட்டு 3. ஓகேங்களா? 3 9 81 162. E2 வந்துட்டு எத்தனை? 162 ஆண்கள் வந்துட்டு 162 ஆண்கள் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு நாளொன்றுக்கு 14 மணி நேரம் விகிதம் 20 நாட்களில் வந்துட்டு செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு 12வது சம். ஓகேங்களா? இந்த சம்மை பாருங்க. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அந்த வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? E1 வந்து எத்தனை? E1 வந்துட்டு 15. E1 வந்துட்டு 15. இவங்க வந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க? T1 வந்துட்டு எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்கன்னா 40 நாட்களில் வந்துட்டு வேலையை முடிக்கிறாங்க. இவங்களோட E1ஓட எத்தனை? 15 ஆண்கள் வந்துட்டு மேலும் சேருகின்றனர். அப்படின்னா ஏற்கனவே 15 இருக்கு, இதோட இன்னொரு 15 சேர்த்தா 30. அப்படின்னா E2 வந்துட்டு 30. ஓகேங்களா? E2 வந்துட்டு 30. இவங்க வந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போனா T2 வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கல. T2 வந்துட்டு நமக்கு கொடுக்கல, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 15 × 40 E1 × T1 பை W1. ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ 1 கீழே. அடுத்து வந்து E2 வந்துட்டு 30 நமக்கு தெரியும். E2 வந்துட்டு 30 தெரியும். T2 வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. பை 1. சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். 3 வச்சு அடிச்சோம்னா இங்கே வந்துட்டு 5×3 15. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5 × 4. அப்படின்னா T2 வந்துட்டு 20. 20. அப்போனா 30 ஆண்கள் அந்த வேலையை வந்து எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 20 நாட்களில் வந்துட்டு செய்து முடிப்பார்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 13வது சம். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான சம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாமில் வந்துட்டு தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்தார். மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் வந்து முகாமில் சேர்ந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ரீட் பண்ணுங்க. முகாமில் வந்துட்டு அப்படின்னா E1 அப்படிங்கிறது வந்து எத்தனை? E1 அப்படிங்கிறது வந்துட்டு 490. ஓகேங்களா? E1 வந்துட்டு 490. T1 வந்துட்டு எத்தனை? 65 நாட்கள். T1 வந்துட்டு
65 நாட்கள். E2 வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டா வந்துட்டு தெரியல. ஏன்னா 15 அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 15 நாள் முடியும் வந்துட்டு யாரு அதே 490 பேர் தான் இருப்பாங்க. முதல் 15 நாள் வரைக்கும் யாரு 490 பேர் தான் E2வா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு E2 அதாவது E1ஓட எவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சில வீரர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்படி சேர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் T2 வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 35 நாளா வந்துட்டு இருக்கும். அதாவது அவங்க சேர்ந்து 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 35ங்கிறது வந்துட்டு T2வா வந்துட்டு இருக்கும். ஸோ அதை T2ன்னு கூட எடுக்க வேணாம், கணக்கு போற ஃப்ளோலே வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இப்போ E1 வந்து எத்தனை 490 இன்ட்டு T1 வந்துட்டு எத்தனை 65 ஓகேங்களா? 65 முதல் 15 நாட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க 490 இன்ட்டு 490 இன்ட்டு முதல் 15 நாட்கள் தானே. ஸோ 490 இன்ட்டு 15 490 வீரர்கள் வந்துட்டு முதல் 15 நாட்கள் இருப்பாங்களா. ஸோ 490 இன்ட்டு 15னே போட்டுக்கோங்க. அதோட அதோட ப்ளஸ் போட்டுட்டு எத்தனை பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் ஆகுறாங்க 490 பேரோட எக்ஸ்ட்ரா வந்துட்டு சில வீரர்கள் வந்து ஆடுறாங்க, அந்த ஆட் ஆகுறாங்க. அவங்க வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு T2 வந்துட்டு T2 வந்துட்டு எத்தனை நாட்கள் இருக்கணும் 35 நாட்களுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்குது. நமக்கு வந்துட்டு எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 490 இன்ட்டு 15 ப்ளஸ்ல தானே இருக்கு, இதை வந்துட்டு இங்கிட்டு கொண்டு வாங்க. 490 இன்ட்டு 65 மைனஸ் 490 இன்ட்டு 15 இருக்குமா. 490 இன்ட்டு 65 மைனஸ் 490 இன்ட்டு 15 இருக்கா. ஸோ காமனா என்ன இருக்கு 490 இருக்கா. ஸோ 490 வெளியே எடுத்துருங்க. 65 மைனஸ் 15 அப்பனா 65ல இருந்து 15 போயிடுச்சுனா 490 இன்ட்டு 50 இருக்குமா. 490 இன்ட்டு 50 இந்த சைடை வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ 490 இன்ட்டு 50 ஈக்குவல் டு இதை மட்டும் இங்கே கொண்டு போயிருக்கோம். அப்படின்னா இந்த டேம் வந்து ரிமைனிங் அப்படியே தானே இருக்கும். ஈக்குவல் டு 490 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 35 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு 5ஆல் அடிச்சோம்னா 10 இங்கே வந்துட்டு 7 இருக்கும். ஓகேங்களா? 7ஆல் அடிச்சோம்னா இங்கே வந்துட்டு 7 7 7 49. இப்போ வந்துட்டு 70 இன்ட்டு 10 ஸோ 700 ஈக்குவல் டு 490 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா. 700 ஈக்குவல் டு 490 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு எந்த வேல்யூ வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ 490 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 700 மைனஸ் 490 ஈக்குவல் டு எக்ஸ். அப்புறம் 700 வந்து 490 கழிச்சோன்னா எவ்வளவு 210. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா 15 நாட்களுக்கு பிறகு 490 வீரர்களுடன் 210 வீரர்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு உணவு வந்துட்டு எவ்வளவு 65 நாட்கள்ல வந்துட்டு 35 நாட்களாக வந்துட்டு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா. 14வது சம். இதில் ஆன்சர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 210 வீரர்கள் வந்துட்டு நியூவாக வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 14வது சம்மில் 8 நபர்கள், ஏதாவது 14வது சம்மில் வந்துட்டு நல்லா பாருங்க. 8 நபர்கள் ஒரு வேலையை வந்துட்டு 16 நாட்களில் செய்து முடிப்பார். 8 நபர்கள் ஒரு வேலையை வந்துட்டு எத்தனை நாட்கள் செய்து முடிக்கிறாங்க 16 நாட்களில் வந்து செய்து முடிக்கிறாங்க. 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு E1 வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. E1 வந்துட்டு 8. ஓகேங்களா? எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்க 16 நாட்கள் வந்து வேலை செய்கிறாங்களா. T1 ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு இதே சமதான் இந்த மாடல் தான் 13வது சம் பார்த்தோம்ல அதே மாடல் தான். இதில் வந்து என்ன வேல்யூலாம் சிறுசாக இருக்குது, அதுலலாம் வேல்யூலாம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து 8 இன்ட்டு 16 எத்தனை 128. 8 இன்ட்டு 16 128. எத்தனை நாட்கள் வந்துட்டு இந்த 8 நபர் வந்துட்டு வேலை செய்கிறாங்க. அடுத்த செகண்ட் கேஸை வந்து பாருங்கள். எத்தனை நாட்கள் இந்த 8 பேர் 4 நாட்கள் வரைக்கும் 4 நாட்கள் கழித்து புதிதாக 8 நபர் வந்து சேருகின்றன. அப்படின்னா அந்த 4 நாள் வந்து யார் இந்த 8 நபர் தானே வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 4 இன்ட்டு 8 ப்ளஸ் ஓகேங்களா 4 இன்ட்டு
8. அதுக்கப்புறம் எத்தனை நபர் வந்து சேர்றாங்க? ஏற்கனவே 8 நபர் இருக்காங்களா, அவங்களோட இன்னொரு 8 வந்து சேர்றாங்க. ஸோ 16 16 இன்ட்டு எக்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ 4 இன்ட்டு 8 வந்துட்டு எத்தனை? 32. ஸோ 32 வந்து இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 128 வந்துட்டு 32 வந்துட்டு போயிடுச்சுன்னா 32 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 96. 16 இன்ட்டு எக்ஸு. இப்போ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு 96/16 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? 6 வருமா? ஸோ எத்தனை நாட்கள்? அதாவது 8 நபரோடு இன்னொரு 8 நபர் சேர்ந்தா 6 நாட்களில் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு முடிச்சிருவாங்க. ஆன்சர் வந்துட்டு 6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 15ஆம் போகலாமா? 15ஆம் வந்துட்டு பாருங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 நபர்கள் ஒரு வேலையை வந்துட்டு 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு E1 வந்துட்டு பார்த்துறோம். இதே சமதான், இந்த மூணுமே ஒரே மெத்தட் தான். இப்போ வந்துட்டு E1 வந்துட்டு பார்த்தோம்னா 6 நபர்கள் எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க? 6 நபர்கள் 12 நாட்களில் வந்துட்டு வேலையை முடிக்கிறாங்களா? 6 12 72. ஸோ ஒன் சைடு வந்துட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 72 ஈக்குவல். எத்தனை நாட்கள் வரைக்கும் 6 நபர்கள் வேலை பார்க்குறாங்க? அடுத்த கேஸில் 2 நாட்கள் வரைக்கும் 6 நபர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ 6 இன்ட்டு 2 12 ப்ளஸ் 6 நபர்கள் வந்து மேலும் வந்து சேர்கின்றன. ஏற்கனவே வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க? 6 நபர்கள் இருக்காங்க. அவங்களோட மேலும் 6 நபர்கள் வந்து சேர்றாங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை நபர்களாக இருப்பாங்க? 12 நபர்களாக மாறிடுவாங்களா? 12 நபர்களாக வந்துட்டு மாறிடுவாங்க. அவர்கள் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்னு கேட்குறாங்க. அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ன்னு வந்துட்டு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 6 12 12 எந்த சைடு கொண்டுனா 72 மைனஸ் 12 இருக்கும்னா ஈக்குவல் டு 60. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த டைம் அப்படியே தானே இருக்குது. 12 எக்ஸு 12 எக்ஸு தான் நமக்கு தேவை. ஸோ 60/12 இதை கொடுத்து அடித்தோம்னா 5 நாட்களில் வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து எத்தனை? 5 நாட்கள். புரியுதுல்ல? இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். 6 நபர்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 12 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ 5 இன்ட்டு 12 எத்தனை? 72. அதே 6 நபர்கள் எத்தனை நாட்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க? 2 நாட்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 6 நபர்களோடு புதிதாக ஒரு 6 நபர்கள் வந்து சேர்றாங்க. ஏற்கனவே 6, அவங்களோட இன்னொரு 6 சேர்ந்தா மொத்தம் வந்துட்டு 12. 12 நபர்கள் எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்கன்னா அது தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 72 வந்துட்டு இப்போ 6 2 12 12 எந்த சைடு கொண்டு வந்துன்னா 72 மைனஸ் 12 வந்து எவ்வளவு? 60. 60 ஈக்குவல் டு 12 எக்ஸ். நமக்கு வந்து எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும். ஸோ 60/12 அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, 16 சம் பார்க்கலாமா? 16 சம்மும் ஒரு முக்கியமான சம். ஓகேங்களா? குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு மாடல். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு சாதாரண செயின் ரூலை வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரெண்டாவது மாடல் வந்து எதை வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது 6 நாட்கள் கழித்து புதிதாக நபர்கள் வந்து சேர்கின்றனர். அப்போனா அவங்க எத்தனை நாட்கள் வந்து அந்த வேலையை முடிப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அது ஃபுல்லாக வந்துட்டு டைப் 2. இது வந்துட்டு டைப் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு டைப் 3. இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் வந்துட்டு கட்டி முடிப்பார்கள். அதே போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 6 பெண்கள் ஓகேங்களா? 6 women equal to 8 மென்ஸா 8 ஆண்கள். ஓகேங்களா? அப்பனா 3 பெண் ஈக்குவல் டு 4 ஆண்கள். இதை வந்துட்டு ஒரு பெண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு பெண் ஈக்குவல் டு 4/3 ஆண்கள். ஓகேங்களா? 4/3 ஆண்கள். இப்போ வந்து கண்டுபிடிச்சோம்னா ஒரு பெண் ஈக்குவல் டு 4/3 ஆண்கள். அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 7 உமன் அண்டு, அதாவது 7 பெண்கள்
மற்றும் 5 ஆண்கள் 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் எத்தனை நாட்களை வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி மாற்ற போகிறோம்? ஆண்களா வந்துட்டு மாற்ற போகிறோம். இப்போ 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் வந்து அந்த வேலையை வந்துட்டு எத்தனை நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க? 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் வந்துட்டு அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க? 86 நாட்களில் வந்துட்டு செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெண் ஈக்குவல் 4/3 ஆணுன்னு மாற்றிட்டோம். ஸோ அப்படின்னா 7 பெண் ஈக்குவல் ஒன்றும் கிடையாது. ஒரு பெண் ஈக்குவல் 4/4னா 7 பெண்ணா இன்ட்டு 7 போட போகிறீங்க. இங்கேயும் இன்ட்டு 7 போட போகிறீங்க. இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 7 பெண் ஈக்குவல் 28/3 ஆண்களா? 28/3 ஆண்கள். ஏற்கனவே 7 பெண்கள் ஈக்குவல் 28/3 ஆண்கள். ஏற்கனவே 5 ஆண்கள் இருக்காங்களா? ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 28/3 + 5. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தா கீழே வந்து 3 வரணும். ஸோ மேலே வந்துட்டு 5ஆல் கீழே 3ஆல் பெருக்கணும், மேலே 3ஆல் பெருக்கிறப்ப 5×3 = 15. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 43/3 வரும். 43/3 ஆண்கள். 43/3 ஆண்கள். அதாவது 7 பெண்கள் + 5 ஆண்கள் ஈக்குவல் 43/3 ஆண்கள். ஓகேங்களா? 43/3 ஆண்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஆண்களா மாத்திட்டோமா? ஸோ இங்கே வந்துட்டு எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 8 ஆண்கள் இருக்காங்களா? ஆண்களா மாத்தினால ஆண்கள் இன்ட்டு நாட்கள். ஓகேங்களா? 8 × 86. 8 × 86. E1 வந்துட்டு 8ன்னு வச்சுக்கணும். 86 வந்துட்டு T1ன்னு வச்சுக்கணும். இங்கே வந்துட்டு ஆண்கள் எத்தனை பேர்? 43/3 ஆண்கள். இது வந்துட்டு E2ன்னு வச்சுருக்கோம். நாட்கள் வந்து தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 43 வச்சு அடிச்சோம்னா இங்கே வந்துட்டு 2ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 2ஆல் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங்லாம் இங்கிட்டு கொண்டு போங்க. ஏற்கனவே 2×3 3 16. 16 × 3 48. 16 8 × 2 × 3 = x. 8×2 16. 16 × 3 48. அப்போ என்ன சொல்றாங்க? 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிக்கிறாங்க? 48 நாட்களில் வந்துட்டு செய்து முடிக்கிறார்கள். 48 நாட்களில் வந்துட்டு செய்து முடிக்கிறார்கள். ஆன்சர் வந்துட்டு 48 நாட்கள். ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் வந்துட்டு இது முக்கியமான சமம். நான் புரியலன்னாலும் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 6 பெண்கள் ஈக்குவல் 8 ஆண்கள். அதாவது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள்னா 6 பெண்கள் ஈக்குவல் 8 ஆண்கள்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் சுருக்க முடியுங்களா? 2ஆல் காமனான டைம் வந்து 2ஆல் வச்சு அடிச்சோம்னா 3 பெண் ஈக்குவல் 4 ஆண். இதை வந்துட்டு இப்படி தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஆண்களை கூட பெண்களாக மாற்றி செய்யலாம். இப்போ ஒரு பெண் ஈக்குவல் 4/3 ஆண் மாத்திரமா? இப்போ வந்துட்டு ஒரு ஆண் ஈக்குவல் 3/4 பெண்ணுன்னு மாற்றிக்கலாம். அப்போனா நம்ம எல்லாத்தையும் பெண்ணாக வந்துட்டு மாற்றுறப்ப பெண் × 86ன்னு போடுவோம். ஏன்னா இங்கே வந்துட்டு E1 வந்துட்டு ஆண்கள் எடுத்ததுனால 8 ஆண் × 86. இப்போ பெண்களை எடுத்தோம்னா E2 6 × 86 நம்ம போட்டு பெருக்கி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த சமூகம் வந்து நமக்கு 48 வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு இதே டைப் தான், ஈஸியான சம். ஓகேங்களா? 17வது சம். 17வது சம்ல வந்து என்ன சொல்றாங்க? 5 ஆண்கள் 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள். அப்படின்னா 5 மாணவர்கள்னா பாய்ஸ். 5 பாய்ஸ் ஈக்குவல் 3 கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? 5 பாய்ஸ் ஈக்குவல் 3 கேர்ள்ஸ். ஓகேங்களா? 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் இப்படின்னு கொடுத்தா, அல்லது கொடுத்துட்டா 5 பாய்ஸ் ஈக்குவல்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 5 பாய்ஸ் ஈக்குவல் 3 கேர்ள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? உமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 12 days. 12 daysல வந்துட்டு வேலையை முடிச்சிருக்காங்க. T1 வந்துட்டு 12 days. T1 வந்துட்டு 12 days. In how many days? அதாவது 6 ஆண்கள் அல்லது 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பர். T1 வந்துட்டு எத்தனை? 12 கிடையாது, 40. சாரி 12 கிடையாது,
40. ஓகேங்களா? 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை வந்துட்டு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேம் தான். ரெண்டு பேரும் அதாவது W1 வந்து W2 வந்துட்டு சேமா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இங்க வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 15 பாய்ஸ் அப்புறம் 6 கேர்ள்ஸா? 15 பாய்ஸ் அப்புறம் 6 கேர்ள்ஸ். இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எதா மாத்தலாம்? கேர்ள்ஸாக மாத்திக்கலாம், பாய்ஸாக மாத்திக்கலாம், உங்க இஷ்டம் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸாக வந்து மாற்றுவோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 5 பாய்ஸ் ஈக்குவல் டு 3 கேர்ள்ஸ். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 15 பாய்ஸ் வேணும். ஸோ இன்ட்டு 3 போடுவோமா? ஸோ இங்கேயும் இன்ட்டு 3 போடுவேன். ஆனால் 15 பாய்ஸ் ஈக்குவல் டு 9 கேர்ள்ஸா? 15 பாய்ஸ் ஈக்குவல் டு 9 கேர்ள்ஸ். எல்லாத்தையும் கேர்ள்ஸாக மாற்றுறோம். அப்படின்னா 15 பாய்ஸ்க்கு பதிலாக 9 கேர்ள்ஸ் போடுங்க. ஏற்கனவே 6 கேர்ள்ஸ் இருக்காங்களா? ரெண்டு பேரையும் சேர்த்தா 15 கேர்ள்ஸ். இப்போ எல்லாத்தையும் கேர்ள்ஸாக மாற்றினால நம்ம கேர்ள்ஸ்ல இருந்தே எடுத்துக்கணும். இப்போ 5 பாய்ஸ் அல்லது 5 பாய்ஸ் அல்லது 3 கேர்ள்ஸ் தான் வந்துட்டு எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க? 40 நாட்களில் வந்துட்டு வேலையை முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேர்ள்ஸாக மாற்றதுனால நம்ம இங்கே இருக்க கேர்ள்ஸை மட்டும் எடுத்துக்கணும். 3 கேர்ள்ஸ். இந்த 3 கேர்ள்ஸ் வந்துட்டு இன்ட்டு 40. 3 இன்ட்டு 40 ஈக்குவல் டு 15 இன்ட்டு எத்தனை நாட்கள் முடிப்பாங்க தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1 5 5 வச்சு கேன்சல் பண்ணா 8. அப்போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது ரெண்டு பேர்னா 15 பாய்ஸ் மற்றும் 6 கேர்ள்ஸ் இணைந்து இந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 8 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் கேர்ள்ஸாக மாற்றணும்ல. இப்போ பாய்ஸாக எல்லாத்தையும் மாற்றி பார்ப்போமா? பாய்ஸாக வந்து மாற்றி பார்ப்போம். பாய்ஸாக மாற்றி ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு 3 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 5 பாய்ஸா? இங்கே எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 6 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 6 கேர்ள்ஸ்னா 10 பாய்ஸ் ஆயிடுவாங்களா? 10 பாய்ஸா? ஏற்கனவே 15 பாய்ஸ் இருக்காங்க. 3 கேர்ள்ஸ்னா வந்துட்டு 5 பாய்ஸ். அப்படின்னா 6 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 10 பாய்ஸா வந்து மாறிடுவாங்களா? டோட்டலாக வந்துட்டு 25 பாய்ஸ். ஓகேங்களா? 25 பாய்ஸ். நம்ம எல்லாத்தையும் பாய்ஸாக மாற்றினால மேலே இருக்க வந்துட்டு பாய்ஸை மட்டும் எடுத்துக்கணும். பாய்ஸ் இன்ட்டு எத்தனை நாட்கள்? 5 இன்ட்டு 40. 40 நாட்களில் வந்துட்டு முடிப்பாங்க பார்ப்போம். ஸோ 5 இன்ட்டு 5 பாய்ஸ் இன்ட்டு 40 ஈக்குவல் டு 25 பாய்ஸ் இன்ட்டு அது தெரியாது. ஸோ எக்ஸ் வச்சுக்குவோம். இப்போ 5 5ங்கன்னு சொன்னா 5, இந்த 5 வச்சு அடிச்சோன்னா 8. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு சமமாக தான் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 8 வருதா? அதே தான். ஓகேங்களா? நம்ம பாய்ஸாக மாற்றிக்கலாம், கேர்ள்ஸாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சமம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பெண்களாக மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஆண்களாக மாற்றிக்கலாம். என்ன பெண்களாக மாற்றுறப்ப பெண்கள் இருக்கல 6 இன்ட்டு 86ன்னு போடணும். இல்லை ஆண்களாக மாற்றினா 8 இன்ட்டு 86ன்னு போடணும். ஓகேங்களா? அதுதான் இந்த 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 சைடு. ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம் போலாமா? ஓகே, 18ஆவது சம் பாருங்க. 18ஆவது சம் வந்து டிஸ்பிளேல ஆகுதா? 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள். அப்படியே கணக்கு எழுதுங்க. 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள். 6 மென்ஸ் ஈக்குவல் டு 8 உமன்ஸ். அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? வேலையை வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கணும்னா 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 12 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ T1 ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் 9 ஆண்களும் 12 பெண்களும் அந்த வேலையை வந்துட்டு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு T2 வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 2 வேரியன்ஸ் வந்து இருக்கு. 2 வேரியன்ஸை வச்சா நம்ம வந்து செய்யவே முடியாது. ஓகேங்களா? முந்தைய சம்பாத்த மணி தான், ப்ரீவியஸ் இயர் சம்பாத்த மணி தான். 9 மென் 12 உமன் அப்படின்னு தான் நம்ம செய்யவே முடியாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒன்று எல்லாத்தையும் உமனாக மாற்றி செய்யணும், இல்லைனா மென்னாக மாற்றி செய்வோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ வந்துட்டு 3 இதை வந்து 2 ஆளை வச்சு அடிக்கலாமா? 2 ஆளை 2 சைடு அடிச்சுன்னா 3 மென் ஈக்குவல் டு 4 உமனாக மாறுவாங்களா? 3 மென் ஈக்குவல் டு 4 உமனாக மாறுவாங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து கணக்கை பாருங்க. நமக்கு வந்துட்டு 9 மென் கொடுத்துருக்காங்களா? அப்போனா மென் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன உமனாக வந்துட்டு மாற்றிடலாம். நமக்கு என்ன வேணும்? 9 மென் வந்து வேணும். எல்லாத்தையும் உமனாக மாற்றலாம். அப்படின்னா இங்கே வந்துட்டு 9 மென்னா வந்துட்டு உமனாக மாற்றணும். 3 மென் ஈக்குவல் டு 4 உமன்னா இதோட 3 பேருக்குன்னா எத்தனை? 9 மென்னா மாறுவாங்களா? 9 மென் ஈக்குவல் டு
இங்கே 3ஆல பெருக்கிறப்ப ஈக்குவலுக்கு இந்த சைடும் 3ஆல பெருக்கணும். அப்படின்னா 9 men ஈக்குவல் டு 12 உமனா வந்துட்டு மாறுவாங்க. ஓகேங்களா? அப்போனா அந்த 12 உமனா வந்துட்டு எங்கே போடணும்? 9க்கு நேராக வந்துட்டு 9 ஆண்களுக்கு நேராக வந்துட்டு 12 பெண்களை வந்துட்டு போடுவாங்க. ஓகேங்களா? வேர்க்கனே வந்துட்டு இன்னொரு 12 பெண்கள் வந்து இருக்காங்களா? இங்கே மேலே கணக்குலேயே வந்துட்டு கிவனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 9 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சொல்கிறாங்க. 9 ஆண்களை வந்துட்டு நம்ம பெண்களாக வந்து மாற்றிட்டோம். 9 ஆண்களை வந்துட்டு பெண்களாக மாற்றுறப்ப எத்தனை பேராக மாறுறாங்க? 12 பெண்களாக வந்து மாறுறாங்க. ஏற்கனவே ஒரு 12 பெண்கள் இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டினா 24 பெண்களாக வந்துட்டு மாறிடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு பெண்களாக மாற்றுறதுனால நம்ம இந்த சைடு வந்து யாரை எடுத்துக்கிறோம்? பெண்களை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 உமன் இன்ட்டு எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க? 8 பெண்கள் வந்துட்டு 12 நாட்களில் வந்துட்டு அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. ஸோ 8 இன்ட்டு 8 உமன் இன்ட்டு 12. ஓகேங்களா? 12 நாட்களில் முடிக்கிறாங்களா? ஸோ 12. இங்கே வந்துட்டு 24 உமன்கள் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 12 இதை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் 2. இந்த 2ஐயும் வச்சுட்டு இந்த 8 வச்சு கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 4. அவனா எக்ஸ் ஈக்குவல் டு 4 நாட்கள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 9 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் இருவரும் இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க? 4 நாட்களில் வந்துட்டு செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கணக்கு புரிஞ்சுல? நெக்ஸ்ட் சம் போகலாம்ல? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு 19வது சம். ஓகேங்களா? ஓகே, 19வது சம் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணுங்க. இதுதான் இருக்கையிலே கொஞ்சம் டஃபஸ்ட் சம்னா வந்துட்டு இந்த 19வது சம் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக நல்லா கவனிங்க, உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேங்களா? 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? 10 நாட்களில் செய்து முடிப்பார். 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் செய்து முடிப்பார். 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை வந்து எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 ஆண்கள், ஸோ 2 men. 2 ஆண்கள்னா மென் தானே, ஆண்களுக்கு இங்கிலீஷில் வந்து மென் தானே, ஸோ 2m வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? 3 சிறுவர்கள். 3 சிறுவர்கள்னா வந்துட்டு சில்ட்ரன்ஸ், ஸோ சி வந்துட்டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எத்தனை நாட்களில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க? T1 வந்துட்டு எத்தனை? T1 வந்துட்டு 10 நாட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? 3 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள், ஸோ சி. ஓகேங்களா? அவங்க அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிக்கிறாங்க? 8 நாட்களில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்களா? ஸோ ஈக்குவல்னு போடாங்க, T2 போடுங்க. 8 நாட்களை வந்துட்டு செய்து முடிக்கிறாங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஆண்கள் 2 men ப்ளஸ் 1 சில்ட்ரன், இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு எத்தனை நாட்களில் வந்துட்டு செய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு வந்துட்டு போன சம்மில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இங்கே வந்துட்டு எத்தனை வேரியன்ட் இருக்குது? 2 ஆண்கள், அடுத்து வந்துட்டு சிறுவர்கள் அப்படின்னு 2 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்த 2ஐயும் வந்துட்டு ஒன்றா மாற்றினா தான் நம்மளால் வந்துட்டு அவங்க செய்து முடித்திருக்க நாட்களை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த சம்லலாம் பார்த்தோம்ல, இங்கே வந்து ஆண் மற்றும் பெண்கள்னு 2 வேரியன்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து என்ன மாற்றிட்டோம்? ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெண்களாக மாற்றிட்டோம், இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆண்களாக மாற்றி நம்ம செய்யலாம். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு இங்கே வந்துட்டு 2 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் இருக்காங்க. ஒன்று இவங்களெல்லாம் ஆண்களாக மாற்றணும், இல்லைன்னா சிறுவர்களாக வந்துட்டு மாற்றணும். ஓகேங்களா? ஆனால் இந்த சம்மில் 18வது சம்மில் வந்து டைரெக்டாகவே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. 6 பெண்கள் 6 ஆண்கள் ஈக்குவல் டு 8 உமன்கள். அதாவது அல்லதுன்னு கொடுத்துருந்தா டைரக்ட், மற்றும்னு கொடுத்துருந்தா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? மற்றும்னு கொடுத்துருந்தா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்துட்டு எப்படி தீர்க்கணும்னா இந்த 2 பேரையும் வச்சு இவங்க செய்கிற நாட்கள் இருக்குல்ல, இந்த 2 பேரையும் வச்சுட்டு ஒரு மென் வந்துட்டு எத்தனை சிறுவர்களுக்கு ஈக்குவல்னு பார்த்துட்டு இந்த இதில் வந்துட்டு அந்த சிறுவர்களை வந்துட்டு கொண்டு வந்துடலாம். ஒன்று சிறுவர்களாக மாற்றலாம், இல்லைன்னா ஆண்களாக மாற்றிட்டு இந்த கணக்கை வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ 2 ஆண்கள் ப்ளஸ் 3 சிறுவர்கள் ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க?
10 நாட்களில் வந்துட்டு முடிப்பாங்க. ஓகேலா, அதனால 1/10ன்னு போட்டுக்கோங்க. அதாவது அப்படியே பாருங்க, 2 அதாவது ஃபார்முலா பார்த்துருப்போம்ல, T = W/E. அதாவது ஆட்களின் எண்ணிக்கையை வந்துட்டு நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஆட்களின் எண்ணிக்கையை வந்துட்டு E1 சொன்னேன்னா, செயின் ரூலில் வந்துட்டு ஆட்களின் எண்ணிக்கையை வந்துட்டு எப்பயுமே என்னன்னு சொன்னேன், E1 சொன்னேன். E1 வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. E1 வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 பேரும் வந்து எந்த வேலையை செய்கிறாங்க, 3 பேருமே வந்துட்டு ஒரே வேலையை தான் வந்து செய்கிறாங்க. அப்படின்னா W1 வந்துட்டு என்ன, எப்பயுமே வந்துட்டு 1ன்னு வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1ன்னு வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு E1 வந்துட்டு ஆட்களின் எண்ணிக்கை, இந்த T வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே போயிருமா, இதே தான். E1ங்கிறது வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆட்களின் எண்ணிக்கையை தான் வந்துட்டு E1 சொல்லியிருந்தேன். அப்படின்னா 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்களாக வந்துட்டு E1 அப்படியே போட்டுருங்க. 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் தான் வந்துட்டு E1. இங்கே வந்துட்டு எத்தனை, 2 பேரும் ஒரே வேலையை செஞ்சால் அந்த வேலைக்கு வந்துட்டு மதிப்பு என்ன, 1. ஸோ எப்பயும் போல் மேலே வந்துட்டு 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, எத்தனை நாட்களில் இவங்க வந்து செஞ்சு முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் செய்கிறாங்களா. T1 வந்துட்டு கீழே போயிருதா, நாட்கள் வந்துட்டு நேரத்தில் வந்துடுது. ஸோ T1 வந்துட்டு கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த சமன்பாடு புரிஞ்சுல. இதே மாதிரிக்கு தான் நெக்ஸ்ட் சமன்பாடும். எத்தனை பேர் இருக்காங்க, 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் அந்த ஒரு வேலையை வந்துட்டு எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க, 8 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்களா. ஸோ 1/8ன்னு போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 20m + 30 சிறுவர்கள், அதாவது 2ஓட 10 பெருக்கணும்னா 20 men, அடுத்து 3ஓட இந்த 10 பெருக்கணும்னா 3 சிறுவர்கள் = 1ன்னு வந்துருமா, =1ன்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் சம்மில் வந்துட்டு பாருங்க, 8 வந்துட்டு இங்கே கொண்டு வந்து பெருக்கணும்னா 3 × 8 24 m + இந்த 2ஓட வந்து 8 பெருக்கணும்னா 16 c = 1. இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டுமே சமம் தானே. அப்படின்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்குன்னா அந்த 20m + 30c = 24m + 16c வந்து சமமாக இருக்குமா. அதை அப்படியே எழுதுங்க சமன்பாடா. 20m + 30c = 24m + 16c. 24m + 16c. இப்போ வந்து m எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறாங்க, c எல்லாம் ஒரு சைடு வந்து கொண்டு போயிருங்க. இப்போ வந்து இங்கே வந்துட்டு சின்ன நம்பராக இருக்கா, ஸோ அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ 24m - 20m = இப்போ இங்கே வந்துட்டு பெரிய நம்பர் c இருக்குது, ஸோ அந்த c வந்து இங்கே கொண்டு போனீங்கன்னா 30c - 16c. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 4m = 14c. அப்படின்னா 2, இதை வந்து காமனாக வந்துட்டு 2ஆல் அடிக்கலாம்ல, 2 சைடும் காமனாக இங்கே 4 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ காமனாக 2ஆல் வச்சு அடித்தோன்னா 2m = 7c. ஓகேங்களா, 2m = 7c கொண்டு வந்துட்டோமா. 2 ஆண்கள் வந்துட்டு எத்தனை சிறுவர்களுக்கு சமம், 7 சிறுவர்களுக்கு சமம். இங்கே வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு 2 ஆண்களுக்கு நமக்கு கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவன் இணைந்து அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 ஆண்களுக்கு பதிலாக 7 சிறுவர்களை வந்துட்டு போட்டுக்கோங்க. 7 சிறுவர்கள் + 1 சிறுவன். ஸோ 8 சிறுவர்களாக மாற்றிட்டோமா. அதாவது 2 ஆண்கள் + 1 சிறுவன் = அவனை வந்து எப்படி மாற்றிருக்கோம், 8 சிறுவர்களாக நம்ம வந்துட்டு மாற்றிட்டோம். ஓகேங்களா, அதாவது 2 ஆண்களுக்கு பதிலாக 7 சிறுவனை போட்டீங்க, 1 சிறுவனுக்கு வந்து அப்படியே 1 சிறுவனை போட்டீங்க, 2ஐயும் கூட்டினீங்கன்னா 8 சிறுவர்கள். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 2 வேரியண்டாக இருந்தது, அதாவது ஆண்கள் மற்றும் சிறுவர்களாக இருந்ததா ஒரே வேரியண்டாக கொண்டு வந்துட்டோமா, சிறுவர்கள் மட்டும் கொண்டு வந்துட்டோமா. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் யாராக மாற்றிருக்கோம், சிறுவர்களாக வந்தால் மாற்றிருக்கோம். ஓகேங்களா, எல்லாத்தையும் சிறுவர்களாக வந்து மாற்றிருக்கோம். ஸோ இந்த சிறுவர்களை வந்துட்டு எங்கே வச்சு அடிச்சிடுங்க, இங்கேயும் வந்துட்டு எல்லாத்தையும் சிறுவர்களாக மாற்றி அடிச்சிடுங்க. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் = ஃபர்ஸ்ட் சமன்பாடில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சமன்பாடு எது, ஃபர்ஸ்ட் சமன்பாடு இதுதானே. 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னு தானே பார்த்தோம். 10 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்க.
இது வந்துட்டு E1. நம்ம எல்லாத்தையும் யாரா மாத்திருக்கோம்? சிறுவர்களாக தானே மாத்திருக்கோம். எல்லாத்தையும் சிறுவர்களாக தானே மாத்திருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு இங்கேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் சிறுவர்களாக மாத்திரும். இப்போ வந்து 2mக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 7c போட்டுக்கலாமா? 7c ஏற்கனவே ஒரு 3c இருக்கா? ஸோ 10 சிறுவர்கள். 10 சிறுவர்கள் வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 10 நாட்களில் வந்துட்டு முடிக்கிறாங்களா? 10c, அதாவது 10cங்கிறது வந்துட்டு E1 வந்துட்டு மாத்திட்டோம். E1 = 10c. T1 வந்துட்டு நமக்கு 10ன்னு தெரியும். ஸோ E1 × T1 10c × 10 ஈக்குவல் டு வந்துட்டு நம்ம 8c நமக்கு தெரியுது. அதாவது 8 சிறுவர்களும் கண்டுபிடிச்சோம். 2 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவனை வந்துட்டு எப்படி மாத்திருக்கோம்? 8 சிறுவர்களாக வந்துட்டு மாத்திட்டோம். ஸோ 8c வந்துட்டு போட்டுட்டோம். அவங்க எத்தனை நாட்கள் வேலையை செய்வாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வந்துட்டு வச்சிருக்கோம். இப்போ 10 × 10 100 100ன்னு மாறிடுமா? இங்கே வந்துட்டு 8c × xன்னு இருக்குமா? இப்போ இந்த வச்சு கேன்சல் பண்ணோம்னா 100/8 x. இப்போ வந்து இதை வச்சு அடிச்சோம்னா x = 12.5 நாட்கள். அதாவது x வந்துட்டு அந்த வேலையை, அதாவது 2 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவன் அதே வேலையை முடிப்பதற்கு 12.5 நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்வார். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 1/2. பார்க்கலாமா? 20 கொஸ்டினை வந்துட்டு கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. ஒரு வெற்று தொட்டியை குழாய் A வந்துட்டு 6 மணி நேரத்திலும் அதே குழாய் B வந்துட்டு 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். அதாவது ஒரு வெற்று தொட்டி இருக்கு, ஒரு எம்டி டேங்க் இருக்கு. அந்த டேங்கை வந்துட்டு ஒரு குழாய் வந்துட்டு 6 மணி நேரத்தில் வந்துட்டு ஃபில் பண்ணிடுது, இன்னொரு குழாய் வந்துட்டு 8 மணி நேரத்தில் வந்துட்டு ஃபில் பண்ணிடுது. ஓகேங்களா? இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின், அதாவது 2 குழாயும் திறந்துட்டாங்க, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு குழாய் A வந்துட்டு மூடிடுறாங்க. குழாய் A வந்துட்டு மூடப்பட்டது. அவனா மீதமுள்ள தொட்டி இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்து பாதி இதை வந்து நிரப்பியிருக்காங்களா? 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு தொட்டி வந்துட்டு 2 குழாயும் திறந்துருக்கு. ஸோ பாதி தொட்டி வந்துட்டு தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கும். மீதமுள்ள தொட்டியை வந்துட்டு B மட்டும், அதாவது 2வது குழாய் மட்டுமே வந்துட்டு நிரப்புது. அப்படி 2வது குழாய் வந்துட்டு நிரப்புறதுக்கு ஃபுல்லாக அந்த தொட்டியை வந்துட்டு ஃபுல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்துட்டு பைப் அண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, அதே மாணிக்க தான். இப்போ ரெண்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்களா? குழாய் A வந்துட்டு எத்தனை மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது? 6 ஹவர்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணுதா? ஸோ 6 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. குழாய் B வந்துட்டு எத்தனை ஹவர்ஸில் வந்து ஃபில் பண்ணுது? 8 ஹவர்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணுதா? அதாவது குழாய் A வந்துட்டு 6 ஹவர்ஸ்லையும் குழாய் B வந்துட்டு 8 ஹவர்ஸ்லையும் வந்துட்டு அந்த தொட்டியை வந்துட்டு ஃபில் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, மீச்சியம் எடுங்க. 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 3 4 6 ஆனாங்க 24 24. அப்போனா இந்த 24ங்க தான் வந்துட்டு டோட்டல் ஒர்க்கு. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா அதே சம்மானிக்கு தான் இதுவும். என்ன, அதுக்கு பதிலாக வந்து இங்கே வந்துட்டு குழாய்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு குழாய் A வந்துட்டு எத்தனை மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது? 6 மணி நேரத்தில் வந்து ஃபில் பண்ணுதா? ஆரோட எந்த நம்பரை பெருக்குனா 24 வரும்? ஆரோட எந்த நம்பரை பெருக்குனா 24 வரும்? 4 பெருக்குனா 24 வருமா? ஸோ 4. குழாய் B வந்துட்டு எத்தனை? 8 மணி நேரத்தில் வந்துட்டு ஃபில் பண்ணுது. ஆனால் 8ஓட எந்த நம்பரை பெருக்குனா 24 வரும்? 3 பெருக்குனா 24 வருமா? ஸோ Bக்கு நேராக வந்துட்டு 3ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 பேரும் எத்தனை மணி நேரம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க? 2 மணி நேரம் வந்துட்டு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ A + B வந்துட்டு பாருங்க, 4 3 கூட்டினீங்கன்னா 7. 4 3 கூட்டினா 7. இவங்க வந்து எத்தனை மணி நேரம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்துட்டு சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா? 2 மணி நேரம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ 7 × 2 7 × 2னா 14. அதாவது ஒரு தொட்டியில் 24 பங்கு இருக்கு. அதில் 2 பேரும் 2 மணி நேரத்தில் வந்துட்டு எவ்வளோ பங்கு இது பண்ணிடுறாங்க, வேலையை முடிச்சுறாங்கன்னா 14 பங்கு வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 14 பங்கு வேலையை வந்துட்டு 2 மணி நேரத்தில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா மீதமுள்ள பங்கு வந்து எத்தனை? மீதமுள்ள பங்கு வந்துட்டு 10 பங்கு இருக்கா? இந்த 10 பங்கையும் யார் மட்டும்தான் செய்வா? B மட்டும்தான் வந்துட்டு அந்த குழாய் B மட்டும்தான் வந்து இந்த 10 பங்கையும் நிரப்பும். ஸோ 10 பங்கு பை 10/3 10/3 10ங்கிறது வந்துட்டு 10 பங்கு வேலை இருக்கு. அதை வந்துட்டு யாரு? B மட்டும்தான் செய்வா. Bயோட திறமை வந்துட்டு எத்தனை? 3. ஓகேங்களா? இதை வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 3 1/3 மணி நேரம். ஸோ ஆன்சர் வந்து என்ன? 3 1/3 மணி.
அதாவது 10 வந்துட்டு 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 1/3 மணி நேரம். ஓகேங்களா, புரியுதா? இதான் அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா அதே சம்ம தான், அதே மெத்தட் தான், அதே இதுக்கு தான் வந்துட்டு எங்கே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லேயும் அதே மெத்தட் தான் பயன்படும். இங்கே வந்துட்டு இன்லெட் பைப்பு அண்ட் அவுட்லெட் பைப்புன்னு வந்து சில சம்ஸ்லாம் இருக்கும். இப்போ இன்லெட் பைப்னா இங்கே வந்து ப்ளஸ் போடுவீங்க, அவுட்லெட் பைப்னா இங்கே வந்துட்டு மைனஸ் போடுவீங்க. இல்லைன்னா ஒரு தட்டியில் வந்துட்டு ஒரு கசிவு இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கசிவுனா இப்போ ஒரு குழாய் வந்து திறந்துருக்கப்ப தண்ணி வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு ஒரு குழாயில் வந்து உள்ளே வரும். சின்ன கசிவு இருக்கிறப்ப சிறுசாக வந்துட்டு இதாகும்ல, அப்போ அந்த தொட்டியை வந்துட்டு நிரப்புறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் அதே மாதிரிக்கே செஞ்சிடலாம். இங்கே மைனஸ் மட்டும் போட்டுட்டு வர்றதை வந்துட்டு அடித்து பார்த்தோம்னா நம்ம எத்தனை மணி நேரத்தில் வந்துட்டு அந்த தொட்டி வந்துட்டு ஃபில் ஆயிரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணுங்க. அதாவது 21 நெக்ஸ்ட் சம் வந்துட்டு 21st வந்து கொஸ்டின். ஓகேங்களா, தச்சர் அதாவது ஒரு கார்பெண்டர் வந்துட்டு ஏன்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்றாரு. ஒரு நாற்காலியோட பாகத்தை வந்துட்டு பொறுத்துறதுக்கு, ஒரு நாற்காலியை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு 15 நிமிடம் வந்துட்டு எடுத்துக்கொள்றாரு. யாரு? கார்பெண்டர் ஏ, தச்சர் ஏ அப்படிங்கிறவர் வந்து 15 நிமிடம் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. தச்சர் ஏ கார்பெண்டர்னு வச்சுக்கோம். சரி, ஏ பின்னு வச்சுக்கோம். ஏ வந்துட்டு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிறாரு? 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு, 15 மினிட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா அதே வேலையை செய்ய தச்சர் பி, அதாவது தச்சர் ஏ பார்த்துட்டோம். தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறாரு. அதாவது தச்சர் ஏ வந்துட்டு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாருன்னா அதை விட 3 நிமிடம் கூடனா தச்சர் பி வந்து எவ்வளவு? 15 + 3 எவ்வளவு? 18 நிமிஷம் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. 18 நிமிஷம் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, வேற என்ன சொல்றாங்கன்னா இருவரும் இணைந்து வேலையை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நாற்காலியை பொறுத்த 15 நிமிஷம், ஏயும் பியும் ஒரு நாற்காலியை பொறுத்த ஏங்கிறவர் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு, பிங்கிறவர் வந்துட்டு ஒரு நாற்காலியை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு 18 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு சம்முக்கும் வந்துட்டு 15 18 நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரிக்கு தான், அதே மாதிரி தான். 15க்கும் 18க்கும் வந்துட்டு எல்சிஎம் வந்து எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 5 6 3 5 6 5030. ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும்? 90 கிடைக்குமா? எல்சிஎம் வந்து 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90. இந்த 90 தான் வந்துட்டு 90 தான் வந்துட்டு டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து தச்சர் ஏ வந்துட்டு எத்தனை நிமிஷத்துல வந்து முடிக்கிறாரு? 15 நிமிஷத்துல வந்து முடிக்கிறாரா? 15ஓட எந்த நம்பரை பெருக்குனா 90 வரும்? 15ஓட எந்த நம்பரை பெருக்குனா 90 வரும்? 6 பெருக்குனா 90 வருமா? 6 பெருக்குனா 90 வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து தச்சர் பி வந்துட்டு 18 நிமிஷத்துல வந்துட்டு வேலையை முடிச்சிடாரா? ஸோ 18ஓட எந்த நம்பரை பெருக்குனா 90 வரும்னு பாருங்க. 5 பெருக்குனா 90 வருமா? ஸோ பிக்கு நேராக வந்துட்டு 5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஏ அண்ட் பி இருவரும் இணைந்து வந்து அந்த வேலையை முடிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் காலம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் ஆட் பண்ணுங்க. 6 + 5 எவ்வளவு? ஏயும் பியும் ஆட் பண்ணா 11. 6 + 5 6 + 5 வந்துட்டு 11. அப்பனா ஏயும் பியும் இணைந்து ஒரு நாட்காலியை வந்துட்டு பொருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90/11. 90/11. இதை வந்து அடித்து சுருக்கி போடலாம். பட் அதை சுருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. அதாவது ஒரு நாற்காலியை செய்து முடிப்பதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறாங்கன்னா 90/11 நிமிஷம் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 22 நாற்காலியை செய்து முடிப்பதற்கு ஆகும் காலம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 22 × 90/11 இது வந்துட்டு ஒரு நாற்காலிக்கு. ஓகேங்களா, நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 22 நாற்காலி கேட்டிருக்காங்களா? 22 நாற்காலி கேட்டிருக்காங்களா? ஸோ 22 × 90/11. ஸோ 11 வச்சு இதை கேன்சல் பண்ணனா 2 × 19 வந்து எவ்வளவு? 180 நிமிடங்கள். ஆன்சர் வந்து என்னன்னா 22 நாற்காலியை வந்துட்டு தச்சர் ஏ மற்றும் கார்பெண்டர் ஏ மற்றும் கார்பெண்டர் பி இருவரும் இணைந்து செய்து முடிப்பதற்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறதுனா 180 நிமிஷம் வந்துட்டு எடுத்துக்கிறது. ஓகேங்களா,
ஆன்சர் வந்துட்டு 180. 22வது கொஸ்டின் நல்லா பாருங்க. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாரு? 15 நாட்கள் வந்து எடுத்துக்கிறாரு. அப்படின்னா எம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாருன்னா 15 நாட்கள் வந்து எடுத்துக்கிறாரு. அதே வேலையை ஒரு பெண் முடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு உமன் வந்துட்டு அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 20 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்கிறாங்க? 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வந்துட்டு வேலையை விட்டு விலகிறார். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து அதாவது இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்க? 6 நாட்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யார் ரிலீவ் ஆகிடுறான்? அதாவது ஆண் வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு விலகிறாரு. ஓகேங்களா? வேலையை விட்டு விலகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. மீதமுள்ள வேலையை அந்த பெண் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பான்னு பார்த்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து 15 நாட்கள் 20 நாட்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேஸ் வந்து டேட்டாவாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு எல்சிஎம் எடுங்க. 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா 5 3 4 நாங்கள் 12 5 60 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் எவ்வளோ வருது? 60 தான். ஸோ 60 தான் வந்துட்டு என்ன கன்சிடர் பண்ணணும்? ஒர்க்காக வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போனா மென் வந்துட்டு எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாரு? 15 நாட்களில் முடிக்கிறாரா? அவனா 15ஓட எந்த நம்பரை பெருக்குனா 60 வரும்? 4ஆல் பெருக்குனா 60 வருமா? 15 × 4 60. ஸோ மென்னுக்கு நேராக வந்துட்டு 4 வந்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு எத்தனை நாட்கள் வேலையை முடிக்கிறாங்க? 20 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்களா? அப்படின்னா 20 × 3 60. ஸோ உமனுக்கு நேராக வந்துட்டு என்ன போடணும்? 3 வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ 2 பேரோட திறமையை வந்துட்டு கூட்டுங்க. மென் + உமன் 4 + 3 வந்துட்டு எத்தனை? 7ங்களா? 7. இவங்க 2 பேரும் இணைந்து எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்க? 6 நாட்கள் வேலை பார்க்குறாங்களா? ஸோ 7க்கு 2 பேரும் இணைந்து வேலை பார்க்குறதுனால 2 பேருக்கு இணைந்து வந்துட்டு 6 வந்துட்டு பெருக்கி போட்டுருங்க. 6 பெருக்குனா எத்தனை? 42 வந்துன்னா 6 7 42. அப்படின்னா டோட்டலாக இருவரும் இணைந்து 6 நாட்களில் வந்து எத்தனை வேலையை முடிச்சுறாங்க? 42 வேலையை வந்துட்டு முடிச்சுறாங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ வேலை இருக்குது? 60 வேலை இருக்கா? டோட்டலாக வந்துட்டு இருக்கிற வேலையோட எண்ணிக்கை வந்துட்டு எவ்வளவு? 60. அதில் 42 வேலையை வந்துட்டு முடிச்சுறாங்க. ரிமைனிங் எவ்வளோ வேலை இருக்குது? 18 வேலை வந்துட்டு இருக்குமா? ரிமைனிங் வந்துட்டு 18 வேலை இருக்கும். அந்த 18 வேலையை யார் மட்டும்தான் பார்க்க போகிறா? பெண் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறாங்க. பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு அது வந்து 18 வேலையும் வந்துட்டு தனியாக வந்து பார்க்க போகிறாங்க. அவங்களோட திறமை வந்து எவ்வளவு? 3. ஸோ டோட்டல் ஒர்க் வந்துட்டு 18, அவங்களோட திறமை வந்துட்டு 3. ஸோ இதை வச்சு அடிச்சு கொடுத்தோன்னா இவங்க வந்துட்டு எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 6 நாட்களில் வந்துட்டு பெண்கள் மட்டும் தனியாக மீதமுள்ள வேலையை வந்துட்டு செய்து முடிப்பாங்க. ஓகேங்களா?